அப்படியே பாகவதன் சொல்றது, பிலே பதோரு கிரம விக்ரமான்யே நசிருண்வத கர்ண புடேன ரஸ்ய திஹ்வாசதி தாதுரிகே வசூத நச்சோபகாயத்யுருகாய காதா பாரப்பரம் பட்ட கிரீட துஷ்டம் அப்யுத்தமாங்கம் நனவேன்முகுந்தம் சாபௌ கருணோ குருத சபர்யாம் ஹரே லசத் காஞ்சன கங்கணௌ வா பர்காயிதே நயனேன ராணாம் லிங்காணி விஷ்ணோர் நனிரீட்சதோரே பாதௌ ரிணாம் தௌ த்ருவஜல்ம பாஜௌ க்ஷேத்ராணி நானு விரஜதோ ஹரேர்யௌ ஜீவத்சவோ பாகவதாங்கிரேணும் ந ஜாதுமர்த்யோபிலபேதயஸ்து ஸ்ரீ விஷ்ணுபத்யாமனுஜஸ்துலஸ்யாஹ ஸ்வசம்சவோ யஸ்து ந வேதகந்தம் ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் யத்கிருஹ்யமாணைஹ ஹரிநாமதேயைஹ ந விக்ரியேதாத யதா விகாரஹ நேத்ரே ஜலம் காத்ரருகேஷு ஹர்ஷஹ. சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷ சரீரம் படைச்சதனுடைய பிரயோஜனம் ஹரிபக்தி பண்ணணும் அப்படிங்கிறது. ஹரிபக்தி பண்ணலையானால் இந்த சரீரம் வியர்த்தமாயிடும். பகவான் ஏண்டா கொடுத்தோம்னு நினைச்சுப்பனா. நம்ம புத்திசாலித்தனம் இல்லை, மனுஷ உடம்போட பிறந்திருக்கிறது. கழுதியா பிறந்திரு அழுக்கு தூக்கின்னு இருக்கலாம், மாடா பிறந்து ஏறு உழுதுன்னு இருக்கலாம், குதிரையா பிறந்து வண்டி இழுத்துன்னு இருக்கலாம். மனுஷனா பிறந்திருக்கோம். இல்ல என் சாமர்த்தியமா ஜாக்கிரதையா மனுஷனா பிறந்தேனா அப்படின்னு சொல்ல முடியாது. அதிர்ஷ்டம் நமக்கு. நம்மளை யார் இப்படி பிறப்பிச்சாங்கிறது நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் என்ன வருங்கிறது தெரியாது. பிரபஞ்சத்தினுடைய வயசு அதிகம், இதுல பிறந்தவனுடைய வயசு அல்பம். பிரபஞ்சம் இருந்துட்டே இருக்கு. பிரபஞ்ச சிருஷ்டினுடைய ஆரம்பமோ பிரளயமோ சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அனந்த காலம் அனாதி காலமா இருக்கு. இதனுடைய மத்தியில அல்பகாலம் குடியிருக்கிறது மாதிரி வந்து தங்கியிருக்கோம். ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு 50 வயசா இருந்தோமா, ஒருத்தன் 30 வயசா இருந்தோமா, எனக்கு 60 வயசா இருந்தோமா. சரியா 60 வயசுக்கு முன்னாடி எங்க இருந்த தெரியாது. இன்னும் எவ்வளவு நாள் இருப்ப, இன்னும் 20 வருஷம் இருக்கலாம். 20 வருஷம் கழிச்சு எங்க போவ தெரியாது. அதனால முன்னாடியும் தெரியாது பின்னாடியும் தெரியாது. ஜீவிச்சுருக்கிற காலம், ஜீவிச்சுருக்கிற வரையிலும் உண்மை. இன்னைக்கு இப்பொழுது இருக்கிறது, கதை கேட்கிறது உண்மை. ராத்திரி கதைக்கு வருவுமா தெரியாது. தெய்வாதீனமான வாழ்க்கை, சுவாதீனமான வாழ்க்கை இல்லை. சுவாதீனமான வாழ்க்கைங்கிற அகம்பாவத்தின் மேல அலைஞ்சுன்னு இருக்கோமே தவிர தெய்வாதீனமான வாழ்க்கை ராத்திரி கதைக்கு வருவுமா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தானே இருந்திருக்கும் பொழுது அகம்பாவத்துக்கு என்ன இருக்கு? அதனால ஒரு சூத்திரதாரி எப்படி பொம்மையை தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறானோ அதுபோல சுதந்திரனான சர்வீஸ்வரன் காலஸ்வரூபியாயிருந்து நம்மளை நடத்திட்டு போறான். அவன் இஷ்டப்படி, அவன் கையில் இருக்கு நம்ம இந்த பொம்மை. அப்போ நாம் ஆசைப்பட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அல்பகால வாழ்க்கை கிடைச்சுட்டாலும் நல்ல வேளை சத்சங்கம் கிடைச்சு விடுச்சு, நல்ல வேளை ராமகதை கேட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் தான் ஸ்திரமைன சுகமு பொந்தேனும் என்று சொல்லும். பாக்கியெல்லாம் அஸ்திரம் என்றும் இது ஒன்றுதான் ஸ்திரம். குருமூர்த்தி பாதமுல குரு சுகாத்யானில் ஸ்திரமைன சுகமு பொந்தேனும். குருநாதனுடைய பாதச்சாயல இருந்து அத்தியாத்ம விஷயத்தை ஒரு க்ஷணமாவது கேட்டோமானால் அதுதான் உண்மையான மனசாந்தி, அதுதான் ஸ்திரமான சுகம் என்றெல்லாம் பெரியோர்கள் மறுக்க முடியாத உண்மை அல்லவோ இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மையாக சொல்லி வச்சிருக்கிறார். நிரூபணம், பிரபஞ்சத்தை பார்த்தா நிரூபணம். யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி வாழ்க்கை பிரவாகத்துல ஓடும் பொழுது எங்கேயோ ராமகதையில ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், ராமகதையை கேட்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கு. நம்மளை கண்டு நமக்கே திருப்தி உண்டாகும். சுவாத்மா பேனம் விகர்ஹதே அப்படின்னு சொன்னாலும் இல்லட்டா நம்மளை கண்டு நமக்கு பிடிக்காத போயிடும்னார் வால்மீகி. ஸ்ரீபாகவத்துல சொல்றார் ததா ஆத்மா பிரசீததி அப்படின்னா. எப்பொழுது சத்சங்கத்துக்கு வந்தோமோ அப்பதான் நம்மளை கண்டா நமக்கு பிடிச்சோம், கிருதகிருத்தியன்னு ஆயிட்டோம். இனிமே நம்ம ஜென்மா சபலம் ஆயிடும், இனிமே நமக்கு கவலை இல்லை. ராமன் நம்மளை பார்த்துட்டான், ராம கடாட்சத்துக்கு நம்ம பாத்திரம் ஆயிட்டோம் என்று நம்ம கண்டு நமக்கு திருப்தி உண்டாகுமா சத்சங்கத்துக்கு வந்தாகும். பகவான் பிதிருவாக்கிய பரிபாலனார்த்தமாக புறப்பட்டு
தமசா நதிக்கரையில தங்கி இருக்கிறார். எல்லா ஜனங்களும் அங்க படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுவாமியும் தங்கியிருக்கிறார். இந்த ஸ்திதியில வீட்டு வாசல்ல விழுந்த தசரத சக்கரவர்த்திய ஒரு பக்கம் கௌசல்யே ஒரு பக்கம் கைகேயி பிடிச்சு தூக்கினாள். கண்ணை திறந்து பார்த்த தசரதன் கைகேயினுடைய கையை உதறினான். இந்த பொய் பரிவு என்னிடத்துல நீ காட்ட வேண்டாம், இவ்வளவு ஆக்கிரகம் பண்ணி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுன்னுட்டு அப்புறம் கீழே விழுந்த என்ன தூக்க வேற தூக்குறியா? என்னிடத்துல ஒரு எல்லளவாகிலும் பரிவு உனக்கு உண்டா? இனி இகத்திலேயோ பரத்திலேயோ உன்னை நான் எந்த அக்னிசாட்சியா கைபிடிச்சேனோ அதை நான் தள்ளிவிட்டேன். இகலோகத்திலேயும் உன்னை நான் தொடமாட்டேன், பரலோகத்திலையும் நீ எனக்கு பத்தினி இல்லை, என்னை அடைய வேண்டாம். உன்னுடைய புத்திரன் பரதன் செய்கிற ஈமக்கடன் அவன் செய்யக்கூடிய பிண்டம் கூட எனக்கு சேர வேண்டாம் என்று சபதம் பண்ணிவிட்டு தன்னை கௌசல்யா அந்தப்புறத்துல கொண்டு சேர்க்கும்படியாக சொன்னார். கௌசல்யா அந்தப்புறத்துல கொண்டு ஜாக்கிரதையா படுக்கையில படுக்க வச்சுட்டாள். தசரதர அப்படியே மூர்ச்சையாகி கிடக்கார். கௌசல்யே பார்த்துட்டு இருக்கிறாள். ராத்திரி அர்த்த ராத்திரிக்கு அவருக்கு பிரஜை வந்தது. இப்படி கண்ணை திறந்து பார்த்தா கண்ணும் இருண்டிருக்கு, வீடும் இருண்டிருக்கு, நாடும் இருண்டிருக்கு, உலகமே இருண்டிருக்கு. எந்த ஒரே தீபத்தினால லோகம் பூரா பிரகாசமா இருந்ததோ, அவருடைய வாழ்க்கையே பிரகாசமாக இருந்ததோ, இப்ப அவருடைய வாழ்க்கையே இருண்டுடு. அந்த தீபம் எங்க போச்சு? அணையாத தீபமாச்சே. அந்த தீபம் அணையல, ஆனா இவருடைய கண் ஒளி போயிடு. கௌசல்யே கௌசல்யே அப்படின்னு கூப்பிட்டார். இந்த தசையில அவள் அந்தண்ட போய் படுத்துடல, தூங்கி போயிடல. அவள் அந்த தசையில தசரதர் பக்கத்திலேயே இருந்து நிகாவா தசரதரை பார்த்துட்டே இருந்தவள் இதோ இருக்கேனே அப்படின்னு உடனே சொல்லத் தொடங்கினாள். ராமம் மே அனுகதா திருஷ்டி அத்யாபி வர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷே ராமம் மே அனுகதா திருஷ்டிகி. கௌசல்யே, குழந்தையை எப்போது நான் என்ன சொல்லி அழைப்பேன்? கண்மணி கண்மணின்னு அழைப்பேன். கண்மணி தானே அழைப்பேன். அந்த மணியோடு என்னுடைய கண்ணு போயிடுத்தேன். ஒன்னும் தெரியலையே எனக்கு. கண்ணை திறக்கிறேங்கிற உணர்ச்சி இருக்கே தவிர பார்வை இல்லை. நீ பக்கத்தில் இருக்கியாங்கிறது கூட தெரியல. ராமனோட என்னுடைய திருஷ்டியும் போயிடுச்சு. ராமம் மே அனுகதா திருஷ்டிகி. ராமன் போன பிறகு அந்த திருஷ்டியாவது திரும்பி வந்துடுமோ அப்படின்னு நினைச்சேன். இனிமேல் ராமன் வரும்போதுதான் வரும்போது இருக்கு. அத்யாபி நனிவர்த்ததேயே. கண் பார்வைதான் போயிடுதா இல்ல உடம்புல உணர்ச்சி இருக்கா என்று தெரியல எனக்கு. என் உடம்பு தொட்டு பாரு, எனக்கு உணர்ச்சி இருக்கா இல்ல சரம தசை எனக்கு வந்துடுத்தா? உடம்பு தொட்டு பார். ராமனை கையால எடுத்து லாலன பண்ணின கையால என்ன நீ தொட்டையானால் ராமனே தொடுகிறான் என்று நான் நினைச்சு கொண்டு உயிர் தரிப்பேன். கண்ணு இருந்தாலாவது உன் முகத்தை பார்த்து ராமனுடைய முகஜாடை இருக்கு அப்படின்னு நினைச்சு உன் முகத்தை பார்ப்பேன். கண் பார்வை இல்லாததுனாலே நீ தொட்டாலாவது ராமனை தொட்ட கைங்கிற ஸ்மரணத்துல நான் உயிரை வச்சுருப்பேன். என்ன தடவி கொடு என்று சொன்னதும் உடனே கௌசல்ய தசரதரை உடம்ப புடிச்சு விட்டுண்டே பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாள். எவ்வளவோ மனச அடக்கிறாள். இருந்தாலும் புத்திர சோகம் பீரிட்டு கண்ணீர் வந்துடுது. அந்த கண்ணீர் திவலிகள் தசரதன் மேல சிந்தரத். கௌசல்யையும் அழறான்னு தசரதன் தெரிஞ்சுட்டான். அழாம எப்படி இருக்க முடியும்? எப்படி செல்லமா வளர்த்தால் தெரியுமோ? எவ்வளவு நாள் கழிச்சு பிறந்த குழந்தை, எத்தகைய குழந்தை! அத்தியந்த சுகசம்விருத்தா சுகுமாரா சுகோசிதகா. எப்படி அந்த குழந்தையை வளர்த்தேன்? அத்தியந்த சுகசம்விருத்தா. அப்படி ஒரு செல்லமா வளர்க்கப்பட்ட அந்த ஒரு குழந்தை
ஆனால் இந்த நிமிஷம் அந்த குழந்தை எங்கு போய் எந்த மரத்தடியில படுத்திருக்கிறானோ அனாதைய போல இங்க 1000 பேர் சாப்பிடுறார்கள், என் பிள்ளைக்கு சாதம் இல்லையா? அங்க எங்க போய் எழுந்து கொண்டு போகிறானோ, எங்க மரத்தடியில தானே காய்கறிகளை வெட்டி கொண்டு வரானோ, என் நாட்டு பெண் சீதைக்கு சமைக்கவே தெரியாதே, அவள் எங்க உட்கார்ந்து கொண்டு எந்த காய்கறிகளை எப்படி வதக்கி போடுறாளோ, எந்த மரத்தடியில பரதேசிகளை போலே அனாதிகளை போலே அவர்கள் படுத்திருக்கிறார்களோ, இந்த கஷ்டம் ஏன் நேர்ந்தது? யார் கண் பட்டுதோ என்று நினைச்சு கண்ணீர் விட்டிருக்கிறாள் கௌசல்யையும். இந்த 2 பேர்கள் அழறதையும் பார்த்து விட்டு உடனே சுமித்ர சமாதானம் பண்றாள். கௌசல்யை பார்த்து, அம்மா நீ அழக்கூடாது, அப்பேற்பட்ட லோகநாதனை பெற்ற தாயார் நீ. ஆனால் அவன் கஷ்டப்படுவனோ அப்படின்னு நினைக்கிறியே தவிர உலகத்துக்கெல்லாம் சௌக்கியத்தை கொடுக்க வந்திருக்கிறவன். அவனுக்கு யார் கஷ்டத்தை உண்டாக்கிவிட முடியும்? நாம் தான் அவனை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படுறோமே தவிர, ஆனால் அவன் இங்கு செல்லும் பொழுது இங்க எப்படி இவ்வளவு ஜனங்களுடையவும் பிரேம பாத்திரமாக இருந்தானோ, அதுபோல எங்கு போகிறானோ அங்கு அப்பப்பொழுது அப்பப்படியே சகல ஜனங்களுக்கும் பிரேம பாத்திரமா இருப்பான். காட்டுல சஞ்சாரம் பண்ணாலும் கூட புலிசிங்கன் கரடிகள் கூட அந்த பிரபுவுக்கு சேவை பண்ணும். அந்த காட்டுல எந்த மரத்தடியில படுத்திருந்தாலும் அந்த மரம் அவர்களுக்கு சீதளமான சாகையை கொடுக்கும். எந்த தீர்த்தத்துல இறங்குறானோ அந்த தீர்த்தம் பவித்திரமாயிடும், கண்ணியமாயிடும். எந்த வனத்துல திருவிடி வைக்கிறானோ அந்த வனத்திலே அவனுக்கு உச்சிதமான பல வர்க்கம் என்னென்ன பழம் வேணுமோ அவ்வளவன் தானே விருட்சங்கள்லாம் கொடுக்கும். மகர்ஷிகள் எல்லாம் அவனுக்கு பந்துக்கள் ஆயிடுவார்கள். துஷ்டர்கள் என்கின்றே யாரும் அவனுடைய எதிரில் நிற்க முடியாது. காட்டில் உள்ள காட்டு தீ, கடுமையான வெயில், இவைகள்லாம் தாங்குமோ என் குழந்தைக்கு அப்படின்னு நீ சொல்றையே, உன் குழந்தை அப்படின்னே நீ பார்க்கிற, அது தப்பு இல்லை. அக்னியை கொளுத்தி விடுவன், சூரியனை சுட்டு விடுவன். சூரியனுக்கு சூரியன், அக்னிக்கு அக்னி. சூரியஸ்யாபி பவேத் சூரியः அக்னேரக்னிः பிரபோ பிரபுः தெய்வதம் தெய்வதானாஞ்ச பூதானாம் பூதசத்தமக தஸ்யகே ஷகுணா தேவி. எங்குதான் செலுத்துமே அவனுக்கு யார்தான் தோஷம் செய்ய முடியும்? சாதாரண குழந்தை இல்லையே, உன்னுடைய புத்திரன் புருஷோத்தமனாச்சே, நாராயணனாச்சே, பகவானாச்சே உன்னுடைய புத்திரன். நீ ஏதோ ஒரு குழந்தையை பெற்றுட்டுதான் நினைச்சுன்னு கண்ணை கசக்கிக்கிறையா? சூரியனுக்கு சூரியன், அக்னிக்கு அக்னி, தெய்வத்துக்கு தெய்வம். இங்க ஐஸ்வர்யத்தை இழந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ற, இழக்கக்கூடிய ஐஸ்வர்யமே அவனுக்கு இல்லை. அவனுடைய ஐஸ்வர்யம் சுவாபாவிகமானது. அவன் ஐஸ்வர்யம் வேண்டாம்னாலும் ஐஸ்வர்யம் அவனை விடாது. சீதேவானுகதா லக்ஷ்மி தஸ்ய கிம் நாம துர்லபம். மறுபடி உடுத்தி கொண்டு தபஸ்ய வேஷம் அணிந்து அவன் போனாலும் கூட குஷச்சீரதரம் வீரம் கச்சந்தம் அபராஜிதம் சீதேவானுகதா லக்ஷ்மி தஸ்ய கிம் நாம துர்லபம். சாட்சாத் மகாலட்சுமியே சீதைங்கிற ரூபத்துல போயிருக்கிறாள் பின்னாடி. அந்த திவ்ய தம்பதிகளுக்கு சேவை செய்யறதுக்கு என்னுடைய புத்திரன் போயிருக்கிறான் லட்சுமணன், அவன் நன்னா கவனிச்சுப்பான் அவர்களை, நீ கவலைப்படாதே என்று கௌசல்யே சுமித்ர சமாதானம் பண்றாள். கௌசல்ய சமாதானம் பண்ற ரீதியில தசரதரையும் சமாதானம் பண்ற. சாட்சாத் தசரதரை சமாதானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பக்தியாம் அவ்வளவு வினயமாம் தசரதரிடத்திலே சுமித்ரா தேவிக்கு. இந்த விருத்த தம்பதிகளா இருக்கக்கூடிய கௌசல்யையும் தசரதரும் புத்திர சோகத்தினால வாடி வதங்கினாலும்
சுமித்ரையினுடைய பிரம்மஜானியான சுமித்ரையினுடைய உத்தம உபதேசத்தினாலே ஓரளவுக்கு சமாதானம் அடைஞ்சார்கள். அங்க ராமபிரான் பாதி ராத்திரி தூக்கம் ஏது அவருக்கு, பாதி ராத்திரிக்கு எழுந்து கொண்டு இப்படி பார்த்தார். ஜனங்கள்லாம் அப்ப அப்படியே அசந்து கிடக்கார். பெரிய பெரிய ராஜ குடும்பத்து ஜனங்கள் கிடக்கார். கணவன் எங்கேயோ கிடக்கான், மனைவி எங்கேயோ கிடக்காள், குழந்தை எங்கேயோ கிடக்கு, தாயார் எங்கேயோ கிடக்காள், சகோதரன் எங்கேயோ கிடக்கான், சகோதரன் எங்கேயோ கிடக்கான், சகோதரி எங்கேயோ கிடக்காள், சகோதரி எங்கேயோ கிடக்காள். இப்படி சிதிலமாகி குடும்பம் கலசமாகி கிடக்கு. இன்னது படுக்க இப்படி படுத்துக்கணும் என்கிறது முறை இல்லாம யார் யார் எங்க கொண்டிருந்தாலோ அப்படியே அசந்திருக்கார். லோகநாதனான தான் இருந்தோ அல்லது தசரத சக்கரவர்த்தி இருந்தோ இவர்கள் அநாதை ஆயிட்டார். இதை பார்ப்பதும் ராமர் திணறினார், பெருமூச்சு விட்டார். பூபதி என்றும் ஜனங்களை ரட்சிக்கிறவன் என்றும் சொல்லிக் கொண்டு இந்த ஜனங்களை பரதேசியாக ஆக்கிவிட்டனே, இப்படி கிடக்கார்களே இந்த ஜனங்கள். ராஜா தசரதருக்கு எங்கிட்டது கூட அவளுக்கு பிரியம் கிடையாது. ஔரச புத்திரர்களை போலே இந்த பிரதிகளை காப்பாற்றுறார், காப்பாற்ற போறார். கண் திறந்தால் கண் மூடினால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு மக்கள் மக்கள் மக்கள், நாட்டு மக்கள், பிரஜைகள் அப்படின்னு தான் அவருக்கு சிந்தனை. இவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதான் எண்ணம். இந்த தசையில அரசன் பார்த்தான் ஆனால், அப்பா தசரதர் இந்த தசையில இந்த ஜனங்களை பார்த்தான் ஆனால் உயிர் தரிக்க மாட்டான். லட்சுமணா, நானும் சொல்லி பார்த்தேன் இவர்களை, என் பின்னாடி நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம், திரும்பி போய் அயோத்தியில சௌக்கியமா இருங்கள், 14 வருஷம் பூர்த்தியாகி வரேன் என்று சொன்னேன். அவர்கள் கட்டம் பண்ணி கொண்டு என் பின்னாடி வரா. மறுபடியும் காலையில நாம் இவர்கள் தெரிய புறப்பட்டேன் ஆனால் என் பின்னாடிதான் மறுபடியும் வருவாள். 14 வருஷமும் என்னை விட்டு அவள் நீங்க மாட்டாள். ஆனால் என் நிமித்தமாக ஒரு சிறு தியாகத்தை கூட நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிமித்தமாக இவர்கள் இப்படி படுத்திருந்த ராத்திரி இன்றைய ஒரே ராத்திரியாக முடியட்டும். இவர்கள் இப்படியே திரும்பி போய்விடுவா. நான் எங்க போனேன்னு இவளுக்கு தெரியாத போனால், அதனால சீக்கிரமா ரதத்தை பூட்டு என்று சுமந்திரதையும் சொல்ல, சுமந்திர ரதத்தை போட்ட ரதத்தினுடைய துவனி இல்லாம புல்வெளிகள்ல அதை ஓட்டி முள்ள காட்டுல பிரவேசிச்சு ராமர் போயிட்டார். ராமபிரான் அந்தண்ட போயிருப்பார். உடனே இவர்கள் எல்லாரும் எழுந்துட்டார். எழுந்துன்னா அவர்களுக்கு லட்சியம் எங்க இருக்கும்? ரதத்துல தானே இருக்கும். அந்த ரதத்தை பார்த்ததும் அது இல்லை அப்படின்னதும் ராமரை காணும், லட்சுமணரை காணும், சீதையை காணும்னதும் இங்க ஓடினார்கள். அங்க ஓடினார்கள், ராமரை காணும், ராமர் இல்லை போயிட்டார் என்று கத்தினார்கள். எழுந்துக்காதர்களாம் எழுந்துட்டார்கள், அலறினார்கள். கடைசியில களைச்சு சளைச்சு அப்படியே உட்கார்ந்து விட்டார். மனசு ஒடிஞ்சு உட்கார்ந்து விட்டார். ஐயோ, இப்படி இழந்தோமே ராமரை. திகஸ்து கலு நித்ராந்தாம் யயாபகிருத சேதசகா. இப்படி ஒரு தூக்கம் வருமா? இப்படி மரத்தடியில வந்து ராமபிரபு படுத்திருக்கும் பொழுது கூட நமக்கு எப்படி தூக்கம் வந்தது? தூக்கம் வந்ததுனால இல்லவோ அவர் போன பொழுது நமக்கு தெரியல. எப்படி போயிருப்பார், எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. நாம் இழந்துட்டோமே பிரபுவை, இனிமே என்ன செய்வோம்? இனிமே திரும்பி அயோத்திக்கு போக மாட்டோம். ஏன் பிரபு நம்மளை விட்டுட்டார்? நமக்கு பக்தி இல்லாததுதானே காரணம். பக்தி இருந்தாலும் விட்டுருக்க மாட்டார். அப்படி சொல்ல முடியுமா? நம்ம நாடு நகரங்களை லட்சியம் பண்ணோமா, சுகத்தை லட்சியம் பண்ணோமா, பந்து பரிவாரங்களை லட்சியம் பண்ணோமா? அவர் பின்னாடியே கிளம்பிடணும் என்று புறப்பட்டுதானே இங்க வந்து விழுந்தோம். பக்தம் ஜனம் பரித்யஜ்ய பிரவாசம் ராகவோகதகா. அப்படிப்பட்ட பக்த ஜனங்களை விட்டுட்டு போயிட்டாரே. பக்தியோடு வந்தும் பக்தியை நிராகரிச்சுட்டு போயிட்டாரே. அப்படி போக மாட்டார். காட்டுல இத்தனை பேர்களை அழிச்சுன்னு போய் அவர் என்ன பண்ணுவார்? இவ்வளவு பேர்களுக்கும் இட வசதிகளும் சாப்பாடு வசதிகளும் பண்ண வேண்டாமா? அதனால கருணையினால விட்டுட்டு போயிட்டார். கதம் நாம மகாபாகு சததா விதத கிரியகாகா. காட்டுல நம்மளை ரட்சிக்கிறதுக்கு கவலைப்பட்டுன்னு விட்டுட்டு போயிட்டாரா? எந்த ஒரு பாலைவனத்துல கொண்டு போனாலும் நம்மளை வச்சு பாதுகாக்கும்படியான புஜ பராக்கிரமம் உடையவர் அவர். இவ்வளவு ஜனங்களையும் வச்சு ரட்சிக்கக்கூடிய சமர்த்தர் ஆகினாலே ரட்சிக்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிருக்க மாட்டார்.
பின்ன ஏன் தான் விட்டுட்டு போயிட்டார், ஏன் விட்டுட்டு போயிட்டாங்கிறது நமக்கு புரியாது. சததா விதத கிரியகா, விட்டுட்டு போயிட்டாருங்கிறது தெரியறது. அப்ப அவரால் விடப்பட்ட ஜனங்களுக்கு வேற கதி கிடையாது, இனிமே சாக வேண்டியதான். திரும்பி அயோத்திக்கு போகிறத காட்டிலும் இந்த மரத்திலேயே தூக்கு போட்டு போம், இல்லை கல்லுல முட்டிப்போம், இல்ல தபசாந்தி வெள்ளத்துல விழுவோம், இல்ல அப்படியே யோகத்துல உட்கார்ந்து கொண்டு உயிரை விட்டுடும். இகைவ நிதனம் யாமகா மகா பிரஸ்தானமேவ ராமேண ரஹிதானாம் ஹி கிமர்த்தம் ஜீவிதம் ஹினகாங்கா. ராமனை விட்டு என்னத்துக்கு உயிரை வச்சிருக்கணும் என்று சொல்லி இவர்கள் கதறி கொஞ்சம் சம்பிரமத்தை அடைஞ்சு இவள் பரபரப்போட கிளம்பினாலோ இல்லையோ, அதுல விருத்தாளாக விவேக்கிகளா இருக்கக்கூடிய சில பேர்கள் ஜனங்களை கட்டுப்படுத்தி, ஏன்னா ஜனங்களுடைய சமுதாயத்துல பரவசம் ஏற்பட்டா என்னவனாலும் பண்ணுவார். அவர்களை பார்த்து சொல்றார், 14 வருஷ காலம் கழித்து பிரபு திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறார். இப்பொழுது நாம் செத்துட்டோமானால் நம்முடைய கதை இப்படி துக்ககரமாவே முடிஞ்சிடும். நாம் உயிரை வச்சிருந்தோமானால் 14 வருஷம் பூர்த்தியாகி அந்த பிரபுவுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் அயோத்தியிலே. அப்போ நாம் பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். உயிருக்கு ஒரு ஜீவனாதாரம் வேணுமானால் பட்டாபிஷேகம் 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 நடக்க போறது, பட்டாபிஷேகம் நடக்க போறது என்கின்ற சிந்தனையிலேயே நம்ம உயிரை வச்சிருக்கலாம். மேலும் இந்த இடத்துல உயிரை விட்டுட்டோமானால் திரும்பி ராமர் வந்து இந்த இடத்துலதான் அயோத்தி ஜனங்கள்லாம் உயிரை விட்டா என்று கேள்விப்பட்டால் அந்த பிரபு எவ்வளவு கஷ்டப்படுவார் என்கின்றதை நினைச்சு பாருங்கோ. அதனால நாம் எல்லாரும் 14 வருஷம் ராமர் வனவாசத்துல தபசு பண்ணட்டும், ராமர் சௌக்கியமா வரணும் என்று நாம் நம்முடைய அயோத்தியில போய் தபசு பண்ணிருப்போம் என்று சொல்ல ஜனங்களுக்கு அது உச்சிதமாக சொல்ல எல்லா ஜனங்களும் திரும்பி வரார். சில ஸ்திரீகள் வீட்டை விட்டு கிளம்ப முடியாம போயிட்டார்கள். அவர்கள் வீட்டிலேயே இருந்தும் கூட ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறார்கள், என்னுடைய பர்த்தா போயிட்டார், எங்க அண்ணா போயிட்டார், எங்க அப்பா கிளம்பி போயிட்டார், என் புள்ள போயிட்டான் என்றவர்கள் சொல்லும் பொழுது வருத்தப்பட்டு கொண்டு 14 வருஷம் வச்சுதானே திரும்பி வருவாய் இவர்கள் என்று சொல்ல வேண்டியிருக்க, ராமச்சந்திர பிரபுவை அநாதையாக ஒண்டியா விட்டுடாதபடி இவாள்லாம் போயிருக்கா, அவரை பார்த்துப்பா, அவர் ஒரு குறைவு இல்லாம வருவா, நம்ம குடும்பம் ஏதோ சந்தில நிற்க போறோமா, ஏதாவது பண்ணிக்கிறோம்,